லோக்சபா சீட்டு, அப்படியே அமைச்சர் பதவி. காங்கிரஸில் இருந்து பாஜகவுக்கு தாவிய எம்எல்ஏ. மாஸ்டர் பிளான் போட்டு தட்டி தூக்கிய அண்ணாமலை. காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜகவில் இணைஞ்சிருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணிக்கு லோக்சபா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும்னு பாஜக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய அரசியல்ல காங்கிரஸ் தலைவர்கள் பலர் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவில் இணைந்து வரும் நிலையில தமிழ்நாட்டில் சிட்டிங் எம்எல்ஏ ஒருவர் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. கடந்த 2 வாரங்களா டெல்லியில முகாமிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி. இவர் மட்டும் இல்லாம இன்னும் பல பேர் லோக்சபா தேர்தலுக்கு முன்னால பாஜக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சியில நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விஜயதாரணி முயற்சி பண்ண நிலையில காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறதுனால நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியை ஒதுக்க காங்கிரஸ் மறுத்ததாக தகவல் வெளியாகி இருக்கு. கன்னியாகுமரி லோக்சபா தொகுதி எம்பி விஜய் வசந்த் தொகுதியில் போட்டியிட்டு தேசிய அரசியலுக்கு போகிறதுக்காக இவர் திட்டமிட்டதா கூறப்படுது. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதியை ஒதுக்க காங்கிரஸ் மறுத்து இருக்கு. இதனால அவர் பாஜகவில் இணைஞ்சிட்டாருன்னு சொல்லப்படுது. பாஜகவில் இணைந்ததன் காரணமா தென் மண்டலத்தில் இருந்து லோக்சபா தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பு விஜயதாரணிக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு பாஜக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சி மாறியது தொடர்பா பேசிய விஜயதாரணி, சின்ன வயசுல இருந்து காங்கிரஸ்ல ஒரு அங்கமா இருந்தேன். இப்போ பாஜகவில் இணையிற சூழல் ஏற்பட்டு இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியோட செயல்பாடுகளும் திட்டங்களாலையும் பாஜகவில் இணைஞ்சிருக்கேன். தமிழ்நாட்டில் பாஜகவை வலுப்பெற வைப்போம். தமிழ்நாட்டில் மாநில தலைவர் அண்ணாமலையோட தலைமையில் பாஜக சிறப்பாக வளர்ந்து கொண்டு வருது. குறிப்பா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னோட சமூக வலைதளத்துல காங்கிரஸ் கட்சியின் விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி பிரதமர் நரேந்திர மோடியோட சீரிய தலைமையால கவரப்பட்டு இன்னைக்கு பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. விஜயதாரணியை வரவேற்பதோடு அவரோட வருகை தமிழ்நாடு பாஜகவுக்கு மேலும் வலு சேர்க்கும்ன்றத தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பாஜக கட்சி சார்பா லோக்சபா தேர்தலில் இவர் களமிறக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு. விஜயதாரணிக்கு கன்னியாகுமரியில களமிறங்கும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுது. இவர் விளவங்கோடு எம்எல்ஏவா இருக்கிறதுனால கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவரோட எம்எல்ஏ பதவி காலியாகிடும். இதனால அங்க இடைத்தேர்தல் நடக்கும். இந்த தேர்தலில் விஜயதாரணி களமிறங்க வாய்ப்புகள் குறைவு. இதனால அவர் லோக்சபா தேர்தலில் கன்னியாகுமரியில இருந்து களமிறங்கும் வாய்ப்புகள் உள்ளதா கூறப்படுது. தேசிய அரசியல்ல களமிறங்கும் வாய்ப்பை பாஜக லட்டு மாதிரி கொடுக்குன்றதுனாலையும் விஜயதாரணி பாஜக பக்கம் போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நடக்க போற லோக்சபா தேர்தலில் ஜெயிச்சிட்டா பாஜகவும் மத்தியில ஜெயிக்கும் பட்சத்துல அப்படியே மத்திய அமைச்சர் பதவியும் கிடைக்கும்னு விஜயதாரணி கணக்கு போட்டு இருக்கலாம்னு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.